அனைத்து நேயர்களுக்கும் டாக்டர் சதீஷினுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல்லாசிகள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள், அதாவது 10/5/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் காலை 6:32 வரை துவிதியை திதி, அதன் பிறகு திருதியை திதி. இன்று பிற்பகல் 1-2 வரை ரோகிணி நட்சத்திரம், அதன் பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். இன்றைய வார சூலை மேற்கு, அதற்குண்டான பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளில் யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 - 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நாளில் சுபகாரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 1 - 1:30 மணி வரை, மாலை 5 - 6 மணி வரை, இரவு 8 - 9 மணி வரை, மேலும் 10:30 - 11 மணி வரை. இன்றைய நாள் அட்சய திருதியை. இன்றைய நாளில் அனைத்து செல்வ வளமும் உங்கள் வீட்டில் பெருகட்டும். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, மேசமனையில் சுக்கிரன் சூரியன் இணைவு பெற்று ரிஷப மனையில் குருவும் சந்திரனும் கூடியிருக்க, கன்னிமனையில் கேது பகவானும், கும்பமனையில் சனி பகவானும், மீனமனையில் ராகு செவ்வாய் புதன். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு 12 ராசிகளுக்கும், அதாவது மேச முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்குண்டான தினப்பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு அமோகமான நாள். ஏன்னா 5க்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலம் பெற்று உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்திருக்கார். அப்போ தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய, உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. குருவும் சந்திரனும் கூடியிருந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய, சுப காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்ச பலம் பெறக்கூடிய இந்த நாளில் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. ஒரு வீடு வாங்கணும், ஒரு மனை வாங்கணும், ஒரு வாகனத்தை வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி அன்பர்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு உயர்கல்வி பயிலக்கூடிய யோகம், அதாவது வெளிநாட்டின் மூலமாக நன்மைகள், கல்வி சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாகவும், தனம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலை, தொழில், வியாபாரமாக இருந்தாலும் இன்றைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் அப்படின்னா 3ஆம் நம்பர். அதே சமயத்தில் ஒரு நல்ல நிறம் இன்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்கக்கூடிய அம்சம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் உச்ச பலம் பெற்று குருவோடு அமர்ந்து குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு. அதாவது இதுவரைக்கும் எந்த விஷயத்தில் நடக்கலையோ இன்றைக்கு அந்த நாள் எடுத்து செஞ்சீங்கன்னா அது வெற்றி பெறக்கூடிய தன்மையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கும், திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை இருப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய தன்மையிலும், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் அல்லது குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல
மேன்மை, நீங்கள் என்ன படிப்பு படிக்கணும் என்று ஆசைப்பட்டு அந்த கோர்ஸ் சேரும்னு நினைக்கிறீங்களோ அது வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. குருமார்களினுடைய ஆதரவு, பெரிய மனிதர்களின் ஆதரவு இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. தொழிலில் மேன்மை. இன்றைக்கு வேலை கிடைக்காதவர்கள், வேலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று இரவுக்குள்ள ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் உங்களுக்கு உகந்த நிறமாகவும், ஒரு நல்ல எண், அதாவது அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 5ஆம் நம்பர் உங்களுக்கு உகந்ததாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கு அதிர்ஷ்டதரமாக, அதாவது தொட்டது துளங்கக்கூடிய வகையில் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 12ஆம் இடத்தில் உச்ச பலமாக இருக்கின்ற காரணத்தால் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கு. தாயினுடைய விதத்தில், தாயின் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் நன்றாக இருக்க போகிறது. தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு வித்திடக்கூடிய, குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை ஏற்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைகிறது. சனி பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தாலும், சூரியன் உச்ச பலம் பெற்று 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால, அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், தகப்பன் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டிருந்த விஷயங்கள் இன்றைக்கு அது வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னா வெண்மை நிறத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் எண். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்ச பலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அவங்க ராசிநாதன் யாரோட இணைஞ்சிருக்காருன்னா குருவோட இணைஞ்சிருக்கார். அப்போ குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் உங்களுக்கு மனம், எண்ணம், தைரியம், வீரியங்கள் பலப்படக்கூடிய தன்மை. நெடுநாட்களாக ஏதாவது ஒரு மனம் சார்ந்த பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள், ஒரு விஷயத்தில் அதாவது எதை செய்யணும் செய்யாது என்று குழப்பமாக இருந்தவர்களுக்கு இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ தனம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, இன்றைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஆனால் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு, அதாவது வேலை இழந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும், உயரதிகாரிகள் இத்தனை நாள் உங்களுக்கு குறைச்சல் கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு அவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம், அதாவது இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 3ஆம் நம்பர். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதீத யோகத்தை தரக்கூடிய, ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. ஏன்னா உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த நாளில் தன்னம்பிக்கை பெருகும். மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குழப்பத்துக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும்,
அந்த குருவினுடைய பார்வை 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் பதிகின்ற காரணத்தால் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். அதாவது ரொம்ப நாளாக ஒரு வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த கனவு நிறைவேறக்கூடிய தன்மையிலும், இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் தரக்கூடிய வகையிலும், எதிர்ப்பு பகை யார்தான் நமக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்னா அவர்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், உறவுகள் சார்ந்த விஷயத்தில் உறவினர்களுடைய வருகை நல்ல மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 1ஆம் நம்பர், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறமாக அமைகிறது. கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாள் மனமகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இதனால் வரையில் மனக்குழப்பம், அதாவது மனதில் ஒரு கன்ஃபியூஷன், அதாவது எதையும் செய்யலாமா செய்யக்கூடாதா என்கின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தவர்களுக்கு இன்று பார்த்திங்கன்னா தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு, குருவோடு சேர்ந்து அமர்ந்து கொண்டு, குருச்சந்திர யோகத்துடன் அமர்ந்து அந்த குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகின்ற காரணத்தால் பெரியோர்களினுடைய துணைகள், கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், தொட்டது துளங்கக்கூடிய வகை, எந்தெந்த விஷயத்தில் வேலை செய்யல, எந்தெந்த விஷயத்தில் நமக்கு தடை ஏற்பட்டு கொண்டிருந்தது அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், அதாவது இந்த நாளாகவும், அதே சமயத்தில் அந்த குருவும் சந்திரனும் கூடி இணைந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய தன்மை, பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய தன்மை. என்ன பத்திரப்பதிவு? ஒரு வீடு வாங்கிறது, ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், அதே சமயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில், அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்திருந்தாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்நூனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும், குழந்தையினுடைய படிப்பு நன்றாக இருக்கும், குழந்தை என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய, அதற்குண்டான காலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெண்மை கலந்த நிறம் உங்களுக்கு உகந்ததாகவும், 6ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாகவும் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு, அதாவது உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனோட இணைந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு தன்னம்பிக்கை பெருகும். அரசின் மூலமாக இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், தகப்பனார் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. தனஸ்தானத்தை அந்த தனக்காரகனான குரு பார்க்கக்கூடிய இந்த நாளில் பொருளாதாரம் ஏற்றம். இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தின் மூலமாக கூடுதல் வருமானம், லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு சுப காரியங்களை செய்யக்கூடிய அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. அதே சமயத்தில் நீங்கள் நினைத்தவாறு ஒரு 2 வீலரிலிருந்து ஒரு 4 வீலர் வாங்கக்கூடிய, அதாவது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய, நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய, சகோதர சகோதரிகள் மூலமாக மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் அனைத்து விதத்திலும் மேன்மைகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சந்திரன் உச்ச பலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும்,
பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். தொட்டது துளங்கக்கூடிய தன்மை, அரசின் மூலமாக அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை, தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, தகப்பனார் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கிறது. இது நாள் வரை வேலை சார்ந்த விஷயத்தில் பல அழுத்தம், பல டென்ஷன், ப்ரெஷர் இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த ப்ரெஷர் விலகக்கூடிய தன்மை, உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையிலே இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. சகோதர சகோதரிகள் மூலமாக மேன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அப்படின்னா வெளிர் மஞ்சள் நிறம். அதே சமயத்தில் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா நம்பர் 3. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் அனைத்து விதத்திலும் நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. ஏன்னா உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த நாளில் தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் பிறக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு அதிகாரம் சார்ந்த வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, உயர் பதவி கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு சிலர் அரசு எக்ஸாம் எழுதி வெற்றி பெறக்கூடிய அல்லது அரசு எக்ஸாம் எழுதி அதில் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அமைகிறது. யாரெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு செல்லணும் என்கின்ற ஆசைப்பட்டு கொண்டு அதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களவா, அந்த முயற்சிகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த தூர பிரயாணங்கள் மூலமாக, சிறு பிரயாணங்கள் அல்லது தூர பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாளில் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒரு நல்ல நிறம், உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் வெள்ளை நிறத்தையும், அதிர்ஷ்ட எண் 1 தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, அற்புதமான அருமையான ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறது. அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது. அப்போ எதையெல்லாம் குழம்பிக் கொண்டிருந்தீர்களோ, எதுவெல்லாம் செலவு, அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை இழந்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்களில் ஜெயமாகக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு, அதாவது இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை, வேலை இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல வேலை கிடைக்கக்கூடிய, வேலையில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், அரசின் மூலமாக அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மையில் இந்த நாள் அமைகிறது. வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது. வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கி கொடுக்கும், புதிய புதிய நண்பர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை, உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் ஈவன் உங்கள் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடு, வண்டி, வாகனம், யோகங்கள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மனதில் இருந்து வந்த அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது
தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், எதிலும் எங்கேயும் அதாவது ஒரு பிரயாணங்கள் செய்வதற்கு உகந்த ஒரு நாள். அதாவது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய தன்மை, சகோதர சகோதரிகள் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளை கொடுத்து அது வெற்றிகரமாக நடக்கக்கூடிய தன்மையிலும், கலைத்துறையில் இருக்கின்ற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டங்கள் ஈடுபடக்கூடிய தன்மை, சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மையும், ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மையில் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மீனம் ராசி அன்பர்களுக்கு 5க்குரியவன் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன், மனோகாரகனான சந்திரன் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அந்த சந்திரன் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய தன்மை. அதுவும் அந்த குரு பார்வை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மீது பதிகின்ற காரணத்தில் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும், திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் ஈடுபடுவதற்கான அமைப்பும், கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, சமூக பணிகளில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு அங்கீகாரம், ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, சிறு வியாபாரம், பெரிய வியாபாரம், எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானை கையாண்டு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஏதுவான ஒரு நாளாகவும், நல்ல வேலை செஞ்ச உங்களை யார் ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கலன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன், அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய தன்மையும், உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் அதாவது உங்களோட சக பணியாற்றி கொண்டிருக்கிறார்களவா, இன்றைக்கு உங்களை புரிந்து கொள்ளக்கூடியவரும் உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வ வழிபாடு இன்றைய நாள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தட்சிணாமூர்த்தி வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது.